கட்டி வந்தவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான வானவில்ல கொண்டு வந்து வளர்ச்சி கட்டி பந்தல் போடு, வெண்ணீரெல்லாம் கொட்டி வந்து சீரியல் பல்பா மாத்தி போடு, ஆகாயம் பார்த்து சூரியன் கேட்டு ஆரத்தி தட்டாயடு, வந்தோருக்கெல்லாம் முத்துக்கள் அள்ளி அக்ஷர பூவா கொடு, உள்ள சொந்தம் எல்லாம் சேர்ந்து வந்து திருமணத்தை நடத்துறப்போ அடடா ஆட்டம் பாட்டுதான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம்தான், அடடா ஆட்டம் பாட்டுதான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம்தான். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா, நம்ம வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு, மீனாட்சி சுந்தரேசா. இந்த பட்டு பாவாடை எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பூமாரி. நேத்து நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது, இதுவும் நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், உங்களை மாதிரியே எனக்கும் தாவணி இருக்கு, நானும் பெரியவள் ஆயிட்டேனே. இது பட்டு பாவாடைக்கு கொடுக்குற தாவணியா? நல்லா இருக்குடி. கல்யாணத்துக்காக கிச்சா பாட்டி தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இதே மாதிரி எங்க சித்தி எனக்கு பர்த்டே கொன்னு, பொங்கலுக்கு ஒன்னு, தீபாவளிக்கு ஒன்னு 3 Dress இதே மாதிரி எனக்கு எங்க சித்தி எடுத்து கொடுத்திருக்காங்களே. எங்க வீட்ல இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி சரி. இந்த ஜடை நல்லா இருக்கா? எங்க சித்தி தான் போட்டு விட்டா. குமாரி, உங்க சித்திக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, போடி வாடின்னு சொல்லாத, சித்தின்னு மரியாதையா கூப்பிடு. ஐயோ, எங்க சித்திக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது, நான் அவன் தான் கூப்பிடுவேன். அவ தான் இந்த ஜடை பின்னி பூவெல்லாம் வச்சு விட்டா. எனக்கு ஊருக்கு போகும்போது பொம்மைலாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளே. எங்க சித்தப்பாவும் எனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவாங்கக்கா. எங்க சித்தி சித்தப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிம்மி, தெரியுமா இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மக்கா, உனக்கு தான் எது போட்டாலும் நல்லா இருக்குமே. சூப்பரா இருக்கு இன்னைக்கு. அம்மா, வந்ததுல இருந்து 10 வாட்டி இதையே கேட்டுட்டாமா, எல்லார்கிட்டயும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை தானம்டி, நீனும் சின்ன பிள்ளையா இருக்கையில அப்படித்தான் பேசுவ. பூமாரி, இந்த புது துணி உனக்கு சூப்பரா இருக்கு மக்கா, அதுலயும் இந்த நெக்லஸ் அழகா இருக்கே. தேங்க்யூ பெரியம்மா. இம்மி, வந்தவங்கள கையெடுத்து கும்பிட்டு வாங்க வணக்கம்னு சொல்லு. எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு சந்தன குங்குமம் கொடு. பசங்க யாராவது வந்தாங்கன்னா பேசக்கூடாது, எதுவும் கேட்டா பதில் சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா. பூமாரி, அக்காவை பாத்துக்க. பெரியவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்க 2 பேரும் உள்ளே வந்து நின்றுக்கறலாம், சரியா? இங்க நீயே நிக்க வேணாம், என்னம்மா? சரி பெரியம்மா. சரிம்மா, அம்மாக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, ஏதாவது எடுக்கணும் தூக்கணும்னா நான் தானே போகணும். நீங்க வந்தவங்கள பாத்துக்கிறங்க, சரியா? அம்மா போட்டா? சரிம்மா. அன்னைக்கு ரிசப்ஷன்ல பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் நிக்கிறாங்க போல் இருக்கு. வாங்கக்கா. ரிசப்ஷன்ல நிக்க ஆள் இருக்காங்களோ என்ன ஒண்ணு ஓடியாண்டேம்மா. பரவாயில்ல, பிள்ளைய நிக்கிறாளுகளோ. ஆமாக்கா, உள்ளேக்கு ஆளும் பேரும் ஏதாவது ஒரு வேலையா ஆளுக்கு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வந்தவங்கள வான்னு சொல்ல ஆள் வேணும்ல, அதான் கொஞ்ச நேரத்துக்கு பிள்ளையில நிக்க வச்சிருக்கேன். சரிப்பா சரிப்பா. சமையல் ஆச்சான்னு அந்த பக்கம் கொஞ்சம் இருந்துட்டேனா, அதனால இந்த பக்கம் வந்து பார்க்க முடியல. வர்றவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லுங்க கண்ணா, கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வந்துடுறேன். சரி பாட்டி. அந்த சின்ன குட்டி வனசா மகளோ? ஆமா ஆமாக்கா, வனசா மகதான். ஓ சரிப்பா நிக்கிலி, அதான் முகச்சாட இருக்கேன்னு கேட்டேன். ஆமா, என்ன உங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலையா? இந்த வந்துருவாங்கக்கா, சின்ன குட்டிக்கு இன்னைக்கு பரீட்சை இருக்கு, அதான் பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டுட்டு அப்படியே வரோம்னு சொன்னாங்க. இப்போ வந்துருவாங்க. ஓ சரிப்பா சரிப்பா. உள்ள வரீங்களா? ஐயர் ஏதாவது கேட்டா கொண்டா எடுத்து கொடுக்கணும், துணைக்கு கொஞ்சம் ஆள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அட வாரம்க்கா, அவ காட்டி என்ன வேலை, அதுக்கு தானே வந்திருக்கான். வாங்க போவோம். வாப்பா நிக்கிலி. தலை வலிக்குதே, தலை வலிக்குதே. பெரியில போக என்னத்தை ஊத்தி கொடுத்தானே தெரியல, இப்படி தலை வலிக்குதே. நான் என்ன செய்வேன்? மண்டையெல்லாம் ஊறுதே. ஒரு நாள் குடிச்சதுக்கே இந்த பாடா இருக்கு. இந்த பக்கி படையெல்லாம் டெய்லியும் குடிச்சாத்தேன் தூக்கம் வருதுன்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யாதோ. ஐயோ, மண்டை வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? கதவெல்லாம் திறந்துதான் கிடக்கு, உள்ள வாங்க. ஹாய் நிர்மலிகா, குட் மார்னிங். பயலே, இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு குட் மார்னிங் ஆடா போடுற. குட் மார்னிங் ஒன்ன. என் மேல எந்த தப்பு இல்ல, என்கிட்ட கோவப்படாத சொல்லிவிட்டேன்.
அது தப்பு உமேன இல்லையா? ஏதோ நான் குடும்பக்கார பொண்ணு பொறுப்பான பொண்ணுனால குடிச்சு போத தலைக்கு ஏறி பேசாம இதுக்குள்ளேயே விழுந்து படுத்துட்டேன். அதனால அடுத்தவங்களுக்கு தெரியல. இதே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா இந்நேரம் வெளியில போய் கலாட்டா பண்ணி அசிங்கப்படுத்தி இந்நேரம் இந்த கல்யாணத்தை சந்திச்சிருக்கே வச்சிருக்காது. முகரையும் மூஞ்சியும் பாரு. தப்ப பூரா ஓ மேல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பகுமானமா பேசுற நீ. ஓஹோ, அப்ப குடிச்சதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் ஞாபகத்திலே இல்லையா? குடிச்சதுக்கு அப்புறம் நடந்துச்சா? என்னதான் நடந்துச்சு? விழுந்து படுத்துட்டேன் அதானே? ஆமா ஆமாக்கா, எதுவுமே பண்ணல, விழுந்து படுத்துட்டேன். அதான் எப்படி உனக்கு ஒரு மாதிரி கேரா தலையெல்லாம் வலிக்கும், கல்யாணத்துக்கு எந்திரிக்க முடியாதேன்னு சோடா கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த லெமன் சோடாவை குடிச்சினா எல்லாம் தெளிஞ்சிரும். ஒரு கல்ப் அடிச்சு விடு. ஏய், என்னடா ஒரு மாதிரி பேசுற? ஒன்னும் நடக்கலைல. உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைல? ஞாபகம் இருக்கு, குடிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலையை சுத்துச்சேன்னு விழுந்து படுத்தேன். அப்படித்தானே? அம்பிடுத்தாக்கா, ஏதோ குடியாரங்களை பூரா பெரிய கொலை குற்றவாளிய மாதிரி தான் பேசுறிய. இந்த சோடாவை குடிச்சிட்டு சேலையை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போக்க உங்க வீட்டுக்காரன் இங்க காணாமனு தேடிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துல வேலை கலர் கலரா பொண்ணுகளா தெரியுது. அவர் வாட்டுக்கு நீ குடியாரின்னு அங்கிட்டு வேற ஏதாவது ஒரு பக்கம் பாஞ்சிட்டா உன் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறதுன்னு உனக்காக சோடா கொண்டுட்டு வந்தேன். நான் குடிச்சதுதான் யாருக்குமே தெரியாதடா. அப்புறம் ஏன் என்ன குடியாரின்னு நினைக்க போறாரு? எருமை, நீ குடிச்சது உன்னைய தவிர மித்த எல்லாருக்கும் தெரியும். பாவாடை சொல்றது மாதிரி சோடாவை குடிச்சுட்டு போய் கல்யாணத்துக்கு கிளம்பு. என்னக்கா சொல்ற? என்ன சொல்ற நீ? ஆமா எருமை, குடிச்சமா பொத்துனாப்புல விழுந்து படுத்தமானா இருந்த வந்து கல்யாண மகாலையே ஒரு உழுக்கு உலுக்கி உன் மாமியார பேசி புருஷனை திட்டி மாமனாரை இழுத்து அப்பப்பப்பப்பப்பா அதெல்லாம் காதுல கேட்க முடியாதுன்னு வந்து படுக்க வச்சா படுக்க வந்த இடத்துல பங்கசத்தை தூக்கி போட்டு மிதிச்சிருக்க. அவ பொழைச்சதே மறு உலையா போய் உன்னைய தூக்கிட்டு போய் தண்ணி ஊத்துனதெல்லாம் மறந்துட்டியோ? ஏய் பாவாடை. சாரிக்கா, ஆனா என் மேல எந்த தப்பு இல்ல தெரியுமா? சரி, அதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க. முதல்ல ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பு. நீ வர்றதுக்குள்ள அங்க முகூர்த்தமே முடிஞ்சிரும் போல. ஆமாக்கா, சீக்கிரம் அந்த சோடாவை குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு கிளம்புக்கா. நீனும் உன் புருஷனும் தானே மாப்பிள்ளை அழைப்புக்கு வரணும். ஆனா நான் பண்றனோ இல்லையோ, நீ நல்லா பண்றடா பாவாடை. குடு வந்ததுக்கு இந்த சோடாவைனாலும் குடு, தலைவலி தீருதான் பாப்போம். இது இவனை நம்பி மறுபடியும் சோடா வாங்கி குடிக்கிற? அக்கா, பாவாடை ஒரு தடவை தப்பு பண்ணுவேன், அதுக்காக பண்றது எல்லாமே தப்பா இருக்கும்னு நினைக்கிறதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, இது வெறும் லெமன் சோடா தான், குடிச்சா தலைவலி போயிடும். முதல்ல நீ இடத்த காலிவனு. உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. லைலா, என்னடி செய்யற? இன்ன வரைக்குமா குளிக்கிற? எம்பூட்டு நேரம்? வரேம்மா. அடி நேரம் ஆயிருச்சு இல்லடி, எல்லாரும் இங்க மேடைக்கு போயிட்டாங்கல்ல. ஏமா இப்படி பறக்குற? கிளம்பி தானே வர முடியும். இம்புட்டு நேரமா கிளம்பிக்கிட்டு இருக்க, மணிக்கணக்காவ அங்க எல்லாரும் மேடைக்கு போயிட்டாங்கல்ல. அம்மா, நேத்து தான் அவன் உன்னை இழுத்து போட்டு அந்த குத்திருக்கான். குத்துன அவளே இன்னவரை எந்திரிச்சிருக்க மாட்டா. நீ என்னடானா காலையிலே எந்திரிச்சு கிளம்பி மினிக்கிட்டு நிக்கிற? அவ கல்யாணத்துக்கு போறதுக்கு இம்புட்டு அவசரமா உனக்கு? கல்யாணத்துக்கு போறதுக்கு அவசரம் இல்லட்டி, சீரு வாங்க போகையில சனத்தி வாங்க போகையில நம்மள கூட்டிட்டு போகலையில அந்த அலமேலு என் அண்ணன் மகளுக்கு அதை செய்வேன், என் அண்ணன் மகளுக்கு இதை செய்வோம்னு பார்த்து செஞ்சால. அதான் அப்படி என்னென்ன சீர் வாங்கியிருக்கா சனத்தி வாங்கியிருக்கான்னு பாக்குறதுக்காண்டி போறேன். மருகா ஒண்ணுமில்ல, கிளம்பி வா. ஆமா, அப்படியே வாங்கி தள்ள போறாப்போ. அவ அப்படி என்னமா வாங்கியிருக்க போறா? அவளே ஒரு பிச்சைக்காரி. இப்படி சொல்லாத லைலா, இருக்கிறத பூரா அவளுக்கே போட்டு ஏதோ பெத்த உள்ளிக்கு செய்யறது மாதிரி செய்யறோம்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நம்மளுக்கு வட்டிக்கு கொடுத்தானே முருகேசன், அவன்கிட்ட கூட 2 வட்டிக்கு காசு வாங்கியிருக்காளாம். அம்புட்டு வட்டி காசு வாங்கி செலவு செய்யற அளவுக்கு என்ன சீர் செய்யறான்னு பாக்கணும்ல, அதுக்காகவாது முன்னாடி போகணும்ல டீ. பாரு, அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு கூட அவளை எம்புட்டும் செய்யறாளுங்க. ஆனா நீ பெத்த பிள்ளைக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியம்மா. கழுத்து நிறைய எல்லாரும் பதக்கமா போட்டிருக்காளுங்க. நான் பாரு கவரிங்ல நெக்லஸ போட்டுட்டு, அதுவும் இத்தனை கோண்டு, கண்ணுக்கு கூட தெரியல. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஏய், எனக்கு நல்லா வந்துராமா வாயில. வாங்கி போட்டதெல்லாம் பொண்டாட்டி புருஷனு வாயை ஓட்டுவிட்டு இங்க வந்து நின்றுகிட்டு வக்கனை அவேசர வக்கனே. ஆமா, ஆனா உன அதையே சொல்லு. ஏதோ பாரபரத்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது மாதிரி நான் அப்படி என்னமா பக்குவம் இல்லாம வச்சுக்கிட்டேன். நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கவேன்னு பார்த்து எல்லாத்தையும் செலவு பண்ணதான் செஞ்சேன். அந்த மனுஷன் ஊதாரி பழப்பு பழச்சதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி போய் நிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குமா. எல்லாரு கழுத்துலயும் கதங்கதமா கிடக்கும். ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையம்மா. அதையெல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் அழிக்கும் போது யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன செய்ய? நாலும் பின்னும் நல்லது கெட்டதுக்கு 4 பேர் மூஞ்சில முழிக்கணுமே. 4 சனங்க நம்ம கழுத்தையும் பாப்பாங்களே, நம்மளும் நல்ல பொழப்பு பொழைக்கணுமேனு நினைச்சிருந்தா நல்லா வாழ்ந்திருப்ப. அதெல்லாம் யோசிக்காம வாங்கி வாயில ஓட்டுட்டு தெரிஞ்சதுனால தானே இந்த கெதி. நீ பட்டதுக்கு நீ தாண்டி அனுபவிக்கணும். வா, இந்த வயசுக்கு மேல நான் என்ன போய் சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்தா கழுத்தை நிறைக்க முடியும்? ஆமா, நீ அப்படியே நிறைச்சிட்டாலும் போ. அடுத்தவள்களை பார்த்து வயிறு எறியதுதான் எனக்கு மிச்சமா இருக்கு.
ஊரா எப்படி இருக்கா நம்ம எப்படி இருக்கோம்னு பொழைக்க தெரியாம பொழைச்சு போட்டு புள்ள வந்து ஏங்கிட்ட கடுப்படிக்குது. இது நல்ல கதையா உள்ள இருக்கு. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. ஒரு மாதிரி நர்வஸா இருக்குடா மச்சான். இது ஹாப்பியா இருக்க வேண்டிய இடம்டா, எதுக்கு நர்வஸா இருக்குன்ற தெரியல மச்சான். ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் படபடன்னு அடிக்குது. நம்மளுக்கும் அதுக்குள்ள கல்யாணம் நடக்க போதா, அம்சா கூட நம்ம சேர்ந்து வாழ போறோமான்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. இந்த டைம்ல எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்ன உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. சரி போ, ஐயர் டென்ஷன் ஆக போறாரு பாரு. மாப்பிள்ளையாண்டா வாங்கோ, வந்து சபைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரிங்க சாமி. எல்லாருக்கும் வணக்கம். வாங்கோ தம்பி, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி வந்து ஓமத்துக்கு முன்னாடி உட்காருங்கோ. அப்படியே நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் திருப்பி சொல்லிட்டு உங்க தாய் தகப்பனுக்கு காலை பாத பூஜை பண்ணணும். வாங்கோ தம்பி வாங்கோ. மாப்பிள்ளை ஆண்டானோட தோழன் யாரு, கூட்டிட்டு வாங்கோ. மச்சான் போடா, போய் உட்காரு போ. என்ன மாமா இம்புட்டு நேரம் சென்று வரியே? நம்ம தானே முன்னாடி வந்து நிக்கணும். வரத்தான் நிக்கலி வேணே, அம்சாவுக்கு நம்ம தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கணும். ஆனா என்ன செய்யறது, நம்ம சூழ்நிலையில ஒண்ணு இருக்குல்ல. பாப்பாவை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் சென்று போச்சு. சரி பரவாயில்ல. அந்த ஆத்தாவும் அந்த ஐயாவும் அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாது என்ன ஆளை காணமேன்னு. ஆமா, பொண்ணுக்கு வாங்கி வச்ச மோதிரத்தை எடுத்துட்டு வந்தீங்களா? அதை எடுக்காம வருவனா, கொண்டு வர மாட்டேன். இந்த மோதிரம் தானம்மா? கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டியே. இதே மாதிரி டப்பாவுல பாப்பா விட்டையும் வச்சிருந்தேன்னா மாத்தி கண்டு எடுத்துட்டு வந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். என்ன எங்க மச்சான் இப்பதான் வராக்க? ஆமாப்பா வனசா, என்ன நீங்க வந்து ரிசப்ஷன்ல நிக்காம பிள்ளைகளை விட்டுருக்கீங்கள என்ன? ஆமா மச்சான். அப்புறம் அம்சாவுக்கு நம்ம தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கணும். அவளுக்குன்னு யாரு இருக்கா? அதான் உள்ள வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். வெளியில ஆள் இல்லையேன்னு நிக்க வச்சிருந்தோம். சரிப்பா, அதனால ஒண்ணும் இல்ல. அப்புறம் நம்ம உள்ளைக்கு நம்ம தானே பாக்கணும். என்ன மச்சான் கையில மோதிரம் மாதிரி இருக்கு? கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு போடுற மோதிரமா? நல்லா இருக்கான்னு பாரு. இந்தா சூப்பரா இருக்குக்கா. எத்தனை பவுனு? அரை பவுனு தான் மனசா. அதுவே 33,000 34,000 வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு கழுத்துக்கு சங்கிலி போடணும் தாண்டி ஆசை. ஆனா சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை பத்தியா. பிள்ளைக்கும் அடுத்த வருஷம் காலேஜ் சேர்க்கணும், அதுக்கு காசு பெரட்டணும். கையில இருந்ததை போட்டு பெரட்டி அடிச்சு கொஞ்சம் கடன் வாங்கி வாங்கினது. பரவாயில்லக்கா, ஏதோ நம்ம சக்திக்கு முடிஞ்சது. அதெல்லாம் அவ என்ன எதிர்பார்க்கவா போற? நம்ம தானே ஆசைப்பட்டு பண்றோம். இதோடய போகுது, இன்னும் எம்புட்டோ இருக்கு, அதுக்கெல்லாம் செஞ்சுக்கிற. அப்படி தாண்டி நானும் நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா சங்கிலி ஓட்டிருந்தா சவையில கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன். நிக்கிலிக்கா, நீனாவது மோதிரம் எடுத்திருக்க, நான் எதுவுமே எடுக்கல. ஏதாவது விருந்து வச்சு துணிமணி தான் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன். எதுவும் அலமேலாத்தான் நினைக்குமோ? ஏப்பா, நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க சக்திக்கு முடிஞ்சதை செய்யறது வாங்குறதெல்லாம் விருப்பப்பட்டு மனசார செய்யறது தானே. இதனால அவங்க என்ன நினைக்க போறாங்க? உன்னால முடியிற அன்னைக்கு செஞ்சுட்டு போ. நம்ம உள்ள தானே, என்னைக்கு இருந்தாலும் நம்ம தானே செய்ய போறோம். செய்வோம் மச்சான். இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். மாடனும் செயின் எடுத்திருக்கலாம். நெடுவாளி நெக்லஸ் தனியா வாங்கியிருப்பா போல் இருக்கு. இந்த நீங்களும் மோதிரம் வாங்கியிருக்கீங்க, நான் மட்டும்தான் எதுவுமே வாங்கல. இதனால என்ன இருக்கு? செஞ்சாதான் பாசத்தை காட்டுறேன், இல்லைன்னு அர்த்தமா? ஏதோ அவங்களால முடியுது செய்யறாங்க. என்னால முடிஞ்சது இந்த அரப்பவே மோதிரம். நானும் தான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டே முடியல. என்ன செய்ய? நம்ம உள்ளதானே. நீ 100 ரூபாய்க்கு கூட்டிட்டு வந்து சேலை எடுத்து கொடுத்து அவளுக்கு உன் கையால சமைச்சு போட்டினா அதை காட்டி பெரிய சந்தோஷம் என்னன்னு தான் நினைப்பா. நம்ம காசு வனத்தாலதான் நம்ம காட்டணும்னு இல்ல வனசா. நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாத விடு. அதெல்லாம் பெருசா நினைக்கிறவங்க. வாப்பா சுப்பிரமணி, இப்பதான் வரியா? ஆமாங்கய்யா. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணன் தம்பி எல்லாம் வெள்ளன வந்தா தானே கல்யாணம் கலகட்டேன். பசு கிடைக்காதவங்க மாதிரி இப்ப வந்தா என்ன சங்கதி? இல்லங்கய்யா, பிள்ளைக்கு பரிச்சை இருந்துச்சு, அதனாலதான் செத்த நேரம் சென்று போச்சு. எதுவும் நினைச்சுக்கிறாதிய. சரியா அன்னைக்கிளி சொல்லுச்சு என்னத்த. அதனால முந்தின நாளே வந்துச்சுல. அன்னைக்கிளி பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க. செத்த ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாத்துட்டு வாப்பா. போய் பாக்குறேன். நீ செத்த நெடுவாளிய கூட்டிட்டு வாப்பா. நேத்து நடந்ததுல என்னமோ ஒரு மாதிரி மலப்பு பட்டுக்கிட்டு உள்ளேயே இருந்தாலும் இருக்குமோ என்னமோ. காலையில இருந்து வெளியே ஆளையே காண. போய் செத்தோட வர சொல்லுப்பா. அப்புறம் நேரம் ஆயிடுச்சு இல்ல, சபையில வந்து நிக்கணுமா என்ன? அப்பவே எழுப்பித்தான் விட்டுட்டு வந்தேன், எந்திரிச்சிட்டாலான்னு தெரியல. இந்த போய் வர சொல்றேங்க ஐயா. சரிம்மா சுப்பிரமணி, அப்ப வாயா, மேடைக்கு வாயா. இந்த வாரங்கய்யா. வாங்க. சொந்தம் ஒரு சொந்தம் இருக்குது, பெத்த தாய் போ. என்னம்மா ரெடி ஆயாச்சா? என்ன அவ்வளவுதான்க்கா. காலை காலத்துல ரெடி பண்ணுங்க. மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கா, பூ மட்டும்தான். சீக்கிரம் தான் மாடனே. அதுக்கப்புறம் முகூர்த்த புடவை கட்டிட்டு கூட நல்ல அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்ப போய் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு முகூர்த்த புடவையே வாங்கிட்டு வர்றதே. அங்கே மறுக்க ஒரு வேலையும் இல்ல. சும்மா என்னத்தையே சக்கா முக்கான்னு கட்டி விடு.
அக்கா நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்ப போட்டோலாம் எடுக்கிறதுக்கு அழகா இருக்க வேண்டாமா? சும்மா எப்படிக்கா கட்டி விடுறது? அழகா தனம்படி கட்டியிருக்க. நீ தான் செத்த இடத்துல ஒரு சேலை எடுத்து சுத்திடுவ. இதுக்கு மேல என்ன சேலை கட்டுக்கு வேணும்? விடு விடு, அப்புறம் நீனும் போய் கிளம்பணும்ல. நல்லா தானே இருக்கு. அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஊக்க குத்தி விட்டினா சரியா போயிடும். ஓகேக்கா, அந்த பூவை மட்டும் ஃபைனலா வச்சிடுறேன். அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சது. ஓகேவா அம்சா? டைட்டா இருக்கா? டைட்டா இருக்குக்கா. அக்கா மேக்கப் எல்லாம் ஓகே தானே? புடவை நல்லா கட்டியிருக்கேனா? எல்லாம் சூப்பரா இருக்குமா. நேற்று ரிசப்ஷனுக்கு என்னதான் விலை வசதியா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இன்னைக்கு அழகா நம்ம ஊரு சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு நெத்து நிறைய பொட்டு வச்சா அது ஒரு அழகுதான். இப்பதான் பொண்ணு கலையே வந்திருக்கு. ஆமா, நீங்க ஏன் வெறும் தலையா இருக்கீங்க? பூ வச்சுக்கோங்கக்கா. ஐயோ, வைக்கணும்னே நினைச்சேன், அயத்துட்டேன். இந்த வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட கொண்ட பூக்கடை கொஞ்சம் ரோஜா பூ கட்டி வச்சிருந்தேனே, ஒரு நிமிஷம் இருக்கட்டும். மாடனே, இந்த மல்லிகைப்பூ வச்சுக்கிறேன். இருக்குக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயே, எதுக்கு மாடனே இதெல்லாம்? இந்த மல்லிகைப்பூ தண்ணி நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போது மல்லிகைப்பூ தானக்கா வைக்கிறீங்க? ரோஸ் அழகா உங்க கொண்டைக்கு ஏற்றது மாதிரி தொடுத்து வச்சிருந்தேன். இது நல்லா இருக்கு. இதையே உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வச்சுக்கோங்க. அழகா இருக்கீங்க அன்னைக்கிலிக்கா, இதையே வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன சின்ன பிள்ளையா அலங்காரம் பண்ணிக்கிட்டு தெரிய? ஒரு கண்ணி மல்லிகைப்பூ இருந்தா போதும் கொண்டையில சொருவுறதுக்கு. எதுக்கு இம்புட்டு ரோசாப்பூ? அட, எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா என்ன? இன்னைக்கு நீட்டா புடவை கட்டி அழகா இருக்கீங்க. அதுக்கேற்றது மாதிரி ஸ்டைல் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல. லைட்டா டச் பண்ணி விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டி மாடனே. நீ ஆசைப்பட்டதுனால அந்த பூவை சொருவி விடு. பொண்ணுக்கு அங்கே நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காக. நான் எங்கிட்டு மேக்கப் போட? அட, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சூப்பரா இருக்கு. அப்ப நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, போய் துணி எல்லாம் வெரசா மாத்திட்டு வா. அந்த நெடுவாளி என்ன செய்யற? அவளையும் எழுப்பி விடும்டி. ஆளும் பேருமா டக்குன்னு மாத்திட்டு வாங்க. நீங்க 2 பேரும் தானே ஆரத்தி எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு அப்புறம் நம்ம தானே எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் 5 நிமிஷம் தான்க்கா. எப்படி கிளம்பிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. சரி, ஓடுங்க. சார், அங்கே சபையில போய் நல்ல சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும். சரியாமா? நல்ல சிரிச்ச முகமா இரு. பயமா இருக்கு அன்னைக்கிலிக்கா. என்னடி, நீ மனசுக்கு பிடிச்ச பையல தானே கல்யாணம் பண்ண போற? அப்புறம் ஏன் பயந்துகிட்டு? என்ன அன்னைக்கிலி, என்ன சொல்றா? இன்னும் இல்ல வரியுமா, எல்லா பிள்ளைகளும் சொல்றதே. என்னதான் விரும்பி கல்யாணம் பண்ணாலும் விரும்பின வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கான். அதான் முகம் ஒரு மாதிரி போகுது. அம்சா, நீ விரும்பினவனை தானம் டீ கட்டிக்கிற போற, அப்புறம் ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் உன்னைய நல்லா வச்சுக்கிருவாங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. எதுக்கு இந்த நேரத்துல கங்கலங்கிக்கிட்டு? அத்தா, அம்சா, எனக்கு அவங்க அம்மாச்சி நினைச்சா ரொம்ப பயமா இருக்குது. அத்தா, குடும்பம்னா 5 விரலும் ஒத்தாப்புல இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கேன். அவங்க பேத்திய கட்டளைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம். அம்படுத்தானே தவிர ஓ மேல அவங்களுக்கு எந்த கோபமும் இருக்காது. இல்லைன்னா ராத்திரி அந்நேரத்துல ஓடி அந்த ரிசப்ஷன்ல கலந்துக்குருவாங்களா சொல்லு? உன் கூட நின்று நல்லா தனமக்கா போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? தெரியல, ஆனா இது பயமா இருக்கு. போற வீட்டுல என்னைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும். அது எந்த மாதிரி பயமா இருக்குன்னு? நம்ம எப்படி பிறந்த வீட்டுல நம்ம தாய் தகப்பனுக்கு மரியாதையான பிள்ளைன்னு பேர் வாங்கி கொடுத்தோமோ அதே மான மரியாதையோட போய் புகுந்த வீட்டுல இருந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். இன்னாருட்டு புள்ள நல்ல பிள்ளையா இருக்கேன்னு 4 பேரும் சொல்ற அளவுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணுமேனு அப்படித்தான் பையன் இருக்கணுமே தவிர சும்மா அவங்களையும் இவங்களையும் நினைச்செல்லாம் நீ பயந்துகிட்டு இருக்க கூடாது. எங்க வாழ்க்கையெல்லாம் நீ பார்த்து வளர்ந்த புள்ள. நாங்கெல்லாம் எம்பிட்டு அனுபவப்பட்டிருக்கோம். எங்க அனுபவம் தான் உனக்கு வாழ்க்கை. அதையெல்லாம் தானே நீ கருத்துல எடுத்துக்கிட்டு பொழைக்கணும். இப்படியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? ஆமாடி என் தங்கம், ஒரு பொண்ணுக்கு புருஷன் சரி அமைஞ்சிட்டா போதும். அவ வாழ்க்கையில எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்படிய பூங்கம்ப வெடிச்சாலும் சரி, எல்லாத்தையும் சமாளிச்சு அவ குடும்பம் நடத்தி நல்லா வாழ்ந்து காட்டிடுவா. ஆனா புருஷன் சரி இல்லைனாத்தே அவளுக்கு கஷ்டம். உன் வாழ்க்கையில புருஷன், மாமியா, மாமன்னு எல்லாரும் உன்னைய நல்லா வச்சுக்கிறாங்க. அந்த பையன் உன்னைய தங்கம்னு தங்கத்தட்டுல வச்சு தாங்குது. இதுக்கு மேல என்னடா வேணும்? அவங்க அம்மாச்சி எத்தனை காலத்துக்கு? அதெல்லாம் நினைச்சு நீ கருத்தப்பட்டு கவலைப்படக்கூடாது. சந்தோஷமா போய் மணமேடையில உட்காரணும். சரியா? சரித்த. சரி வா, அங்கே மணமேடையில பொண்ணை கூப்பிடுறாங்க. வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு முகூர்த்த புடவைய வாங்கிட்டு வா. வா மசா, வா போவா வா. சரிக்கா. இப்படிலாம் இருந்தா என்னமோ ஏதோன்னு நினைப்பாங்க. சும்மாவே நம்ம ஊரு கறிய கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாளுங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட சிரிச்சுக்கிட்டே வாம்டி. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். பொண்ணழைச்சிட்டு வாங்கோ, பொண்ணழைச்சிட்டு வாங்கோ.
உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். பொண்ணோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்க. ஐயருக்கு விவகாரம் தெரியாதோ? அப்பா அம்மாவை கூப்பிட சொல்றாரு. பொண்ணுக்கு ஏதோ அப்பா அம்மா? அதான் பிறக்கையிலேயே முழுங்கிட்டு பிறந்தது தானே அது. எவடி அவ? எவளா இருந்தாலும் என் முன்னாடி வந்து சொல்லுங்கடி. யாரடி அது? நெடுவலி, ஏன் இப்ப கத்துற? எல்லாம் அந்த பங்கஜம் தான்க்கா எப்படி பேசுதுன்னு பத்தியா? அவ பேசுறதுக்கு அவ அனுபவிச்சுட்டு போறா, விடு. நம்மளும் அவளுக்கு சரிக்கு சமமா நின்றுக்கிட்டு பேசக்கூடாது. அவளெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டதே தப்பு. என்னத்தையோ, சரி விடு விடு. அம்சாவுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு யார் சொன்னா? கிழவி கீழே நின்று அடுத்தவங்க வாய ஆண் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு தாய் தகப்பன் தான் இருப்பாங்க. ஆனா அம்சாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தாயும் தகப்பனும். பெத்தவங்களை விட நம்ம ஒரு படி மேல நின்று அவளுக்கு கல்யாணத்தை நடத்துறோம். எத்த போய் நின்று நான் இருக்கேன்னு சொல்றதை விட்டுவிட்டு ஆனா அடுத்தவ வாய பாத்துக்கிட்டு இருக்க. இனிமே அம்சாவுக்கு அம்மா அப்பா இல்ல, யார் வந்து நிப்பா என்ன கேப்பான்னு எவளாவது பேசட்டும். பேசுற வாய ஒட்டைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏறது கிழவி மாமா குட்டிக்கிட்டே. சூப்பர் சூப்பர் நெடுவாளி. தாயும் தகப்பனும் அவங்க நிக்கிற இடத்துல கூட பிறந்த பிறப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நிக்கிறோம். அம்சாவுக்கு யாரும் இல்ல எவரும் இல்லைன்னு இந்த ஊர்ல யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்றவங்க எங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. அப்புறம் நடக்க போறத அப்புறம் பாப்போம். அந்த அரபோத நாயை ஒன்னு அடிச்சு தும்சம் பண்ணதெல்லாம் மறந்துட்டியோ? ஊரே ஒண்ணு கூடி நிக்கிறாளுகமா. மொத்த நாளுகன்னா அசிங்கப்பட்டுட்டு தான் போகணும். வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. வாண்டடா போய் வாங்கி கட்டிக்கிட்டு தெரியாத. சாமி, என் மருமகளுக்கு தாயும் தகப்பனுமா நானும் என் வீட்டுக்காரும் இருக்கோம். எங்களை காட்டி அவளுக்கு யார் வந்து நிக்க முடியும்? ஒரு தாய் தகப்பனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் எங்களுக்கு செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க தாய் தகப்பன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாத பூஜை பண்ணுங்க. வாங்கோ. அத்தை மாமா, நாங்க இருக்க முடியல சாத்தி. நீ எதுக்கு எப்பவும் கங்கலங்கி ஒதுங்கி நிக்க கூடாது. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல்